டூ டஸ். டூனா என்னது? செய் அப்படின்னு அர்த்தம். டூ டஸ் ரெண்டுமே எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ்னால் நிகழ்காலம். ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன அப்படின்னா நிகழ்காலம். இப்போ நடந்துட்டுருக்கிறத பற்றி சொல்ல போகிறோம். இப்போ எதுக்கெல்லாம் டூ வரும், எதுக்கெல்லாம் டஸ் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஐ, வி, யூ, தே இதெல்லாம் வந்தால் டூ வரும். ஹீ, ஷீ, இட் இதெல்லாம் வந்தால் டஸ் வரும். இப்போ சம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படி இதை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நீ அப்படின்னா என்னது? யூ, அதை தான் நீன்னு சொல்லுவோம். அப்போ யூ வந்தால் என்ன போடுவோம்? டூ. அப்போ டூ யூ. வர அப்படிங்கிறதுக்கு என்னது? கம். அப்போ டூ யூ கம், நீ வருகிறாயா அப்படின்னு அர்த்தம். அவர்கள் அப்படின்னா என்னது? தே. அப்போ தே வந்தால் என்ன போடணும்? டூ. அப்போ டூ தே. விளையாடுறதுக்கு என்னது? ப்ளே. டூ தே ப்ளே? அவங்க விளையாடுறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் அப்படின்னா என்னது? ஐ. ஐ வந்தாலும் டூ தான். அப்போ டூ ஐ. போகவா அப்படின்னா கோ. டூ ஐ கோ, நான் போகவா அப்படின்னு அர்த்தம். இப்போ இதெல்லாம் வந்தால் டூ போடுறோம். அதே மாதிரி ஹீ, ஷீ, இட்டு வந்தால் டஸ் போடுவோம். இப்போ அவன் சாப்பிடுகிறானா? அவன் அப்படின்னா என்னது? ஹீ. ஹீ வந்தால் என்ன போடுவோம்? டஸ். அப்போ டஸ். அவனுக்கு இங்கிலீஷில் ஹீ. அவன் சாப்பிடுகிறானா? சாப்பிட்றதுக்கு ஈட். அப்போ டஸ் ஹீ ஈட்? அவன் சாப்பிட்றானா அப்படின்னு அர்த்தம். அவள். அவள்னா என்னது? ஷீ. ஷீனா டஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ டஸ் டஷ் ஷீ. படிக்கிறதுக்கு ஸ்டடி. அவள் படிக்கிறாளா? டஸ் ஷீ ஸ்டடி? அவள் படிக்கிறாளா? அவன் உட்கார்கிறானா? அவன்னா ஹீ. ஹீ வந்தாலும் டஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ டஸ் டஸ். அவனுக்கு ஹீ. உட்கார்றதுக்கு இங்கிலீஷில் ஷிட். டஸ் ஹீ சிட்? டஸ் ஹீ ஷிட்? அவன் உட்கார்றானா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இப்போ டூ டஸ் எது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு ப்ரெசன்ட் டென்ஸில்.